guys, welcome back my channel. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 250 கிராம் வேக வச்ச கடலைப்பருப்பை 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் இந்த மாதிரி உதிரியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். 250 கிராம் கடலைப்பருப்புக்கு 250 கிராம் வெல்லத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு கூட இந்த எல்லா வெல்லத்தையும் நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இது உள்ளே இந்த மாதிரி நம்ம ஒரு லேயர் வைப்போம், வெளியே மைதா மாவை வச்சு ஒரு லேயர் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த அவுட் சைட் பண்ணக்கூடிய அந்த லேயர் நம்ம பண்ணலாம். இது நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா தண்ணி விட்டுற ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பிசைக்குள்ள கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பிடிக்க வந்துச்சுன்னா இதோடைய பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சின்ன பால் மாதிரி பிடிச்சி ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அவுட் சைட் லேயர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் போடணும். ஆனால் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும். ஸோ அதனால் குட்டி பாலாக போட்டு வச்சுக்கலாம், இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற சைஸில் நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அவுட் சைட் லேயர் பண்ணுறதுக்கு நான் 1/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டே நம்ம கைகளால் கரைக்கணும், இல்லைனா கட்டி தட்டிடும். அதனால் இது பிசைக்குள்ளே நம்ம கவனமாக இருக்கணும். இந்த அளவுக்கு வரணுங்க பதம். மாவு பாருங்கள், எடுத்து ஊற்றினா எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் அவுட் சைட் லேயர் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க பால் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா போட்டதும் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வரக்குள்ள நம்ம ஒரு பிளேட்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுய உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க.